வணக்கம். நம்முடைய இன்றைய சிறப்பு விருந்தினர் திரைப்பட இயக்குனர் திரு மகிழ் திருமேனி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுத்துட்டு அதை மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிற வேலையில் நாம் சந்திச்சிட்டு இருக்கிறோம். அஜித் இந்த படத்தோட ஹைலைட்டே அதனுடைய 2 அம்சங்கள். ஒன்று கிளைமேக்ஸ், இன்னொன்று அந்த த்ரில்லர் இதுக்கு கொடுத்துருக்கிற ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட். அந்த கிளைமேக்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க, நீங்கள் கிளைமேக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஆக்சுவலாக இந்த கிளைமேக்ஸை இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டாடப்படுதுன்னா, ரசிக்கப்படுதுன்னா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அஜித் சார் தான். அவர் கொடுத்த இன்புட்ஸ் தான் இந்த கிளைமேக்ஸ் இந்த மாதிரி உருவானதுக்கு அடிப்படை காரணம். ஆக்சுவலாக இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர் நினச்சி நான் கொஞ்சம் பயப்பட தான் செஞ்சேன். ஏன்னா இட்ஸ் a 1-to-1 சரியா கடைசியில். அண்ட் ஆஃப்டர் த ஃபைட்ஸ் அண்ட் ஆஃப்டர் த யூஷுவல் ஃபார்மேட் ஒரு உரையாடல் ஒன்று நடக்கும் சாருக்கும் அர்ஜுன் சாருக்கும் இடையில். அந்த உரையாடலுடைய போக்கில் சாரை பார்த்து சில வார்த்தைகள் சொல்லுவார் அர்ஜுன் சார். சரியா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நீ பெரிய ஹீரோவா அப்படின்னு கேட்பார். அதுக்கு சார் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கும்னா, இல்லைன்னு வரும் சார். இது எந்த இயக்குனராலையும் தானாக யோசித்து இப்படி ஒரு லைன் எனக்கு எழுதிட முடியாது. நம்ம ஒரு மாஸ் ஹீரோவை எக்ஸாக்ட்லி ஒரு அல்டிமேட் ஸ்டார்ஸ் எடுக்கிறப்ப நீ என்ன பெரிய ஹீரோவான்னு கேள்வியும் கேட்க முடியாது, அந்த டைலாக் வைக்க முடியாது. எக்ஸாக்ட்லி. அதுக்கு அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவார்? ப்ளோட்டட் ஈகோன்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம் அது ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது கண்டிப்பாக. ஸோ நீ பெரிய ஹீரோவா அப்படின்னு கேட்கும்போது அங்கே எந்த விதமான ஒரு பஞ்ச் எதிர்வினையும் சார் கொடுக்கறதுக்கான இடம் உள்ள இடம் தான் அது. ஆனால் சார் சொன்ன பதில் இல்லைடா அப்படின்னு. சரியா, இந்த டயலாக் ஆக்சுவலாக சார் சஜஸ்ட் பண்ணின டயலாக் தான். அது தனியாக பார்க்க தெரியல எனக்கு. அவர் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்காருல்ல, என்னைய எனக்கு ரசிகர் மன்றங்கள் வேண்டாம், என்னைய தலைன்னு கூப்பிட வேணாம், என்னைய ஏகேன்னு கூப்பிட்டா போதும், அஜித்தே கடவுளே அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் கூப்பிடாத அப்படின்னு சொல்கிறது. ரசிகர்னா உன் வேலையை பாரு, உன் குடும்பத்தை பாரு, இதுக்காக உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு ஒரு கன்சர்னோட சொல்கிறது இருக்குல்ல, அதோட நீட்சி தான் இதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. அர்ஜுன் சாரே கொஞ்சம் தகச்சார், இந்த டயலாக் வேணுமா அப்படின்னு கேட்டார். ஓ, நீங்கள் அவராலேயே நான் ஹீரோ இல்லை அப்படின்னு அஜித் சொல்கிறத அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அண்ட் எந்த ஹீரோவும் நீங்கள் சொன்ன மாதிரி செய்ய துணியாத ஒரு விஷயம் அது இல்லையா. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, ப்ளோட்டட் ஈகோ அப்படின்னு சொன்னீங்க. ஐ டோன்ட் நோ அபவுட் தி அதர் ஹீரோஸ். ஆனால் அந்த ப்ளோட்டட் ஈகோ சிறிதும் இல்லாத ஒரு மனிதராக தான் நான் அஜித் சாரை பார்த்தேன். அண்ட் இந்த படத்தில் அதுவும் குறிப்பாக அவருடைய இமேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இமேஜை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. அவர் கவலைப்பட்டதெல்லாம் இந்த ஸ்டோரி, அந்த ஸ்டோரியில் அவருடைய கதாபாத்திரம். ஸோ நம்ம அந்த ஸ்டோரிக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு அவர் எடுத்துக்கொண்ட அந்த மெனக்கெடல், இதுதான் எனக்கு இன்னமும் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. பொதுவாக இப்போ படத்தை உருவாக்கும் போதே இந்த ஹீரோவா இவ்வளோ பெரிய ஸ்டாரா, அந்த ஸ்டாரை சுற்றி அவரோட பிம்பத்தை, அவரோட இமேஜை, அவரை ஒரு கல்ட் ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும்? அவர் பெருமையை பேசுறதுக்கு சில பஞ்ச் டைலாக்ஸ், அவருடைய பெருமைக்காக ஒரு ஓப்பனிங் சாங், அவரை சுற்றியே மொத்தமும் இருக்கிற மாதிரி இருக்கும். கதைன்னு ஒன்று இருக்காது. அவர் நடக்கிறது, அவர் செய்கிறது எல்லாமே கதை அப்படி இருக்கும். அதுலேருந்து இது மாறுபட்டிருக்கு. அதுக்கு காரணம் அவர் கொடுத்த அந்த ஊக்கம் தான், அவர் கொடுத்த அந்த தைரியம் தான். இது இந்த ஒரு சீனில் மட்டும் இல்லை, படம் நெடுகிலுமே அவர் அந்த காரியத்தை பண்ணியிருப்பார். கொஞ்ச நாளாக என் உலகமே என்னை சுற்றி நுழைங்கிட்டு இருக்கு. உங்கள் கோவம் எனக்கு புரியுது. சேஃப்டி கேமரா. நான் ஆக்சுவலாக அவர் ஃபஸ்ட்டு டைம் சந்தித்த போது எனக்கு அவரை வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் ஒரு மாஸ் ஆக்ஷன் ஃபிலிம். ஓகே, அதுதான் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். அடிதடி. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஐ வாண்ட் டு டூ த ரோல் ஆஃப் அ காமன் மேன். இந்த ஊரை காப்பாற்றுற கதை, நாட்டை காப்பாற்றுற கதை, அதெல்லாம் வேணாம். ஒரு சென்சிபிளான, ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படத்தை பண்ணுவோம்.
அண்ட் இந்த படம் வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் ஏற்புடையதாக அமையணும். ஸோ லெட்ஸ் டூ தட் கைண்ட் ஆஃப் அ ஃபில்ம் அப்படின்னு சொன்னார். நானும் சரி சார் அப்படின்னு சொன்னேன். பட் அவர் கூட அப்படி தொடங்கின அந்த ஜேர்னி, நீங்கள் கிளைமேக்ஸை பற்றி மட்டும் பேசுகிறீங்க. நீங்கள் ஆக்சுவலாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா படம் முழுக்கவே ஒரு ஒரு மிகப்பெரிய ஸ்டாருக்கு உண்டான அந்த பிம்பத்தை அவர் கேள்விக்கு உட்படுத்திக்கிட்டே இருப்பார். உட்படுத்திக்கிட்டே இருந்தும் இருக்கார் இந்த படத்தில். ஒரு சாதாரண மனிதன் என்ன பண்ணுவார்? he goes through insults, he goes through humiliations sometimes உறவு முறைகள் வந்து கசந்து போகும். சரியா? இது எல்லாமே ஒரு சாதாரண மனிதன் எப்படி எதிர்கொள்வான், அவன் எப்படி பாதிக்கப்படுவான். ஸோ அந்த ட்ராவலை வந்து இந்த படத்தில் அப்படியே காட்டணும் அப்படின்னு அவர் நினச்சார். அப்படி காட்டும்போது அவருடைய இமேஜ் அடி வாங்குது, அல்லது அவருடைய இமேஜுக்கு அது வந்து கொஞ்சம் இக்கட்டை ஏற்படுத்துது அப்படின்னா அவர் அந்த இமேஜை பற்றி கவலைப்பட மாட்டார். கதைக்கு அது தேவையா? லெட்ஸ் கோ வித் தட். பொதுவாக டைரக்டர்ஸே சொல்லிடுவாங்களே, சிந்திக்கும் போது எழுதும் போதே ஆஹா இந்த டயலாக் வச்சா, இந்த சீன் வச்சா அவரோட இமேஜ் அது அடி வாங்கிரும். இப்போ பொதுவாக நம்ம இதிலே வந்து படத்தோடைய எல்லா போக்குலையுமே ஹீரோவுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு ஹீரோய்க்கான இமேஜ் இருந்துகிட்டே இருக்கணும். வில்லன்றவர் அடி வாங்கிட்டே இருப்பார், ஹீரோ தான் கடைசியாக ஜெயிப்பார். ஹீரோ வந்து எல்லா நல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா நல்ல கேரக்டர்ஸும் ஹீரோவுக்கு மட்டும் இருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா பாசிட்டிவ் தன்மையும் அந்த ஹீரோவுக்கு இருக்கும். இப்படித்தானே மொத்த பிம்பமுமே ஒரு ஹீரோவை சுற்றி கட்டமைப்பாங்க. இப்போ ஒரு படம் எழுதும் போதும் அல்லது அதை வந்து அவர்கிட்ட விவரிக்கும் போதும் இது மாதிரி வேணான்னு அவரே சொல்கிறாரா? அவரே சொன்னார். இன்ஃபேக்ட் ஒரு இயக்குனராக எனக்கு அவரை வந்து எப்படி ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? நம்ம எல்லாருமே திரையரங்குகள் அவருடைய படத்தை பார்த்து ரசித்தவங்க தான். சரியா? ஸோ எனக்கு வந்து அவர் வந்து ஸ்டைலிஷாக ஸ்லீக்காக ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாஸ் ஆக்ஷன் அவதாரத்தில் காட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட. இந்த கதையில் அதுக்கான இடமும் இருந்தது. பட் அவர் ஆரம்பத்தில் இருந்தே தெளிவாக சொல்லிட்டார், we are not going down that path. நம்ம வந்து இந்த கதைக்கு என்ன நியாயமோ அதை மட்டும் தான் பண்ண போகிறோம். இருந்தாலும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அங்கங்கே ஏதாவது ஒரு மாஸ் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் எழுதிட்டு போனால் கூட, மகிழ் இதெல்லாம் அடுத்த படத்தில் வச்சுக்கலாம், இப்போ வேணாம், இந்த படத்தை வந்து என்ன கதைக்கு நியாயமோ அந்த ஒரு தளத்திலேயே இந்த கதை பயணிக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஒவ்வொரு புகழை துறக்கிறது மாதிரி ஒரு அல்டிமேட் ஸ்டார்னு ஒரு உச்சத்தை தொட்ட பிறகு அந்த ஸ்டார்டாமை துறக்கிறாரா? ஸ்டார்டாமை துறக்கிறாருன்னு அதோட ஒட்டி வர்ற ஆறா வேண்டாம். எஸ் எஸ், பேசிக்கலாக அவருடைய குணமே அதுதான். குணம் நான் பார்த்தது, நம்ம மனசில் ஆராதிப்போம்ல சில பேர், அவங்கள தூரத்துலேருந்து பார்க்குற வரைக்கும் தான் அழகு. நம்ம கிட்ட போயிட்டோம்னா தென் யூ கேன் சி நம்ம மனசில் இல்லாத உண்மையான டைமென்ஷன்ஸ், பரிமாணங்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு புலப்படும். அப்போது நம்ம ஒரு ஏமாற்றம் அடையும். ஆனால் இந்த மனிதரை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அருகில் இருந்து கவனிச்சிருக்கேன், இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், பழகியிருக்கேன். பொது பிம்பத்தில் அவர் என்னவா இருக்காரோ அப்படி தான் அவர் நிஜ வாழ்க்கையிலையும் இருக்கார். ஜெனரஸ், ஆனஸ்ட், ப்ரிசம்ஷன்ஸ் கிடையாது. நான் வந்து ஒரு பெரிய அந்த ஆட்டிடியூடே கிடையாது, ஒரு போலித்தனம் கிடையாது. அதுதான் நான் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் அவர்கிட்ட. தன்னுடைய முடியை கூட கலர் பண்ணிக்காத ஒரு நடிகர் அவர். இது வந்து ஆக்சுவலாக பீயிங் இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, அழகை ஆராதிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. பட் எந்த நடிகருக்கு அந்த ஒரு துணிச்சல் வரும்? பட் த ஃபேன்ஸ் ஸ்டில் ரிவ்யூ ஹிம், த ஃபேன்ஸ் ஸ்டில் அடோர் ஹிம். நேர்கொண்ட பார்வை. இந்த படத்தை பண்ணும்போது அவருக்கு என்ன வயசு? அமிதாப் பச்சன் சார் பண்ணுறாங்கன்னா வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு அமிதாப் பச்சன் சார், அவர் அந்த படத்தை பண்ணின வயசு என்ன? இவர் நேர்கொண்ட பார்வையை பண்ணும்போது அவருடைய வயசு என்ன? அவர் அந்த ரிஸ்க் எடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் அந்த ஒரு ரிஸ்க்கை அவர் எடுக்கிறாருன்னா தெர் ஆர் 2 ரீசன்ஸ். ஒன்று, நல்ல படங்களை கொடுக்கணும்னு அவருக்குள்ள ஒரு நடிகன் இருக்கான்ல, அவருக்குள்ள சமுதாயத்தை அவதானிக்கிற ஒரு பொறுப்பான குடிமகன் இருக்கான்ல. ஸோ அந்த நீட், அந்த ஒரு தன்மை. 2வது, அவருடைய ஃபேன்ஸ் மேலேயே அவர் வச்சுருக்கிற அந்த நம்பிக்கை. என்னுடைய ஃபேன்ஸும் சரி, ஆடியன்ஸும் சரி, இதை சரியான கோணத்தில் புரிஞ்சுக்குவாங்க, ரசிப்பாங்க. ஸோ அந்த இமேஜ் வளையத்தில் அவர் வந்து சிக்கலை. அவர் கருகருன்னு முடி வச்சுருந்தாலும் அதை கொண்டாடினாங்க. எஸ். பெப்பர் சால்ட்னு வந்தாலும் அதை அவருடைய ரசிகர்கள் கொண்டாடினாங்க. அதை மக்கள் யாரும் அதை ஆடாவும் எடுத்துக்கல.
அல்டிமேட் ஸ்டார், ரொம்ப புகழ் உச்சத்தில் இருக்கிறவர், தன்னுடைய வளர்ச்சிக்கு தன்னை ஒரு ஹீராய்க்காக காட்டிக்கிற அந்த ஒரு மாஸ் மொமெண்ட்டுக்காக, தன்னுடைய செல்வாக்குக்காக, தன் புகழுக்காக தன்னுடைய ரசிகர்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் நினச்சிட்டே வர்றாரா? எக்ஸாக்ட்லி. ஸோ ரசிகர்களை பயன்படுத்தக்கூடாது, ரசிகர்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் பக்குவப்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். நாட் ஜஸ்ட் தி ஃபேன்ஸ், ஈவன் த பீப்புள் அட் லார்ஜ். இந்த படம் சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன அப்படிங்கிறது எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு மைய இழை ஒன்று இருக்குது குணா. அந்த மைய இழை வந்து எனக்கு பயம், நான் உண்மையிலே பயந்தேன். இதை வந்து ஆடியன்ஸ் எப்படி ஏற்றுக்குவாங்க, ஆடியன்ஸ் இதை வந்து அங்கீகரிப்பாங்களா? ஏன்னா வேற ஒரு மனிதரை, வேற ஒரு நடிகரை நம்ம வந்து காஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அது பிரச்சனை இல்லை, அது கதையாக போயிருக்கும். பட் ஒரு லார்ஜர் தென் லைஃப் ஹீரோ, ஒரு மேட்னி ஐடல், மேன் வித் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ், அவங்க இதை வந்து எப்படி பார்க்க போகிறாங்கன்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது. ஆனால் சார் வந்து அதில் உறுதியாக இருந்தார். நம்ம இப்படி தான் இந்த கதையை சொல்ல போகிறோம், இந்த கதை தேவை, இன்றைக்கி நம்ம இதை சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷங்களாகவே ஒரு டாக்ஸிக் மேஸ்குலினிட்டியை நம்ம வந்து ஆராதிச்சுக்கிட்டே இருக்கோம் சினிமாவில். இது தப்பு, இதை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் இருக்குது பாருங்கள், அது அவர்கிட்ட ரொம்ப ஆழமாக வேரூன்றி இருக்கு. அண்ட் ஹீ லுக்ஸ் அட் சொசைட்டி, சமுதாயத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான மனோபாவம், இது வந்து அவரை ரொம்ப பாதிக்குது. ஸோ இதை வந்து களையணும், என்னால் முடிஞ்சது என்ன, ஒரு நடிகனா என்னால் முடிஞ்சது என்ன அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் பெண்கள்கிட்ட இதுக்கு வந்து ஒரு த்ரில்லராக இருந்தாலும் பெண்கள்கிட்ட இதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. எக்ஸாக்ட்லி. இதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா சாரோட இமேஜை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுறோமோ அப்படின்னு. பட் சார் இதில் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார். இது அங்கீகரிக்கப்படும், இது வரவேற்கப்படும், எஸ்பெஷலி பெண்களால் அப்படின்னு சொன்னார். நம்ம இது வரைக்கும் பார்த்த தலை வேறையாக இருக்காரு. பட் இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, தலைக்கு அவ்வளோ மாஸ்னஸ் இல்லைன்னாலும் பட் கதைக்கு வந்துட்டு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ரீசெண்ட் டைமில் இருக்கிற டிவோர்ஸ், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், பிரேக்கப், இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு குட் மெசேஜாக இந்த மூவியில் இருக்குது. நாங்கள் வந்து ஆக்சுவலி தளபதி ஃபேன்ஸ், தலை ஷோ பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு டே வரணும் அப்படின்றதுக்காக, அது ஒரு ட்ரீம் தான், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தோம். வந்து எதிர்பார்த்ததை விட நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. சூப்பராக இருக்குது படம். லைஃப்பில் நான் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இது எனக்கு காட் லக் தான் சொல்ல முடியும். தெரிவிக்க விட்டுருக்காங்க. ஆமாம், 2 வருஷம் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறோம். தலையஸ் நல்லா இருக்குது, கொண்டாட்டெல்லாம் இன்னும் நல்லா வைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்லா இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. அஜித் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. கார் ரேசிங்லாம் சூப்பராக இருக்குது. த்ரிஷோட ஆக்டிங்கு ப்ளஸ் சாரோட அஜித்தோட ஆக்டிங் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இந்த விடாமுயற்சின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவரோட அந்த தேடுதல் வந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்தது. அஜித் த்ரிஷா பேர் என்னையா இருந்தாலுக்கு அப்புறம் இவங்க பேர் இப்போ தானே வருது. ஸோ நல்லா பார்க்கலாம் படம். பொதுவாக திரு அஜித்தோட படம்னா பெண்கள் வரமாட்டாங்க, இளைஞர்கள், ஆண்கள், இவங்களுக்கு தான் அவங்களுடைய கோர் ஆடியன்ஸ், பெண்கள் குறைவாக வருவாங்க அப்படின்ற ஒரு டாக் இருக்குன்னு நினைக்கிறேன். யா அதை இந்த இது மாற்றுமா? நிச்சயமாக மாற்ற ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் தான் பார்க்குறீங்களா வரவேற்பு. அண்ட் இந்த விஷயத்தில் வந்து சார் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. இந்த கதை வந்து பெண்களோடு உரையாடும், இது பெண்களை தொடும், இது நிச்சயமாக பெண்கள் வந்து இதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் நம்பினார். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்குமே அந்த ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி ஷோ வந்ததுக்கப்புறம் நான் பேசிக்கலாக இந்த படத்தை அப்படி தான் பார்க்குறேன். இதை வந்து த்ரில் இருக்குது, சஸ்பென்ஸ் இருக்குது, ட்விஸ்ட்ஸ் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது, ஸ்டண்ட்டு கூட இருக்குது. பட் நான் பேசிக்கலாக இந்த படத்தை எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் அடிப்படையாக கொண்ட ஒரு காதல் கதை அப்படின்னு நான் பார்க்குறேன். அண்ட் இந்த காதல் அப்படின்னு சொல்லும் போது இதில் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 12 வருஷ காலம், ஓகே, பல கட்டங்களையும் பல பரிமாணங்களையும் கடந்து வந்திருக்கிற ஒரு காதல், மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற ஒரு காதல், குற்றங்களோடும் குறைகளோடும் அரவணைக்கின்ற ஒரு காதலாக தான் நான் இதை பார்க்குறேன். அண்ட் accept as it is. accept as it is. Yes, exactly. என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகளோட மனிதர்களை நேசிக்க பழகு. நிறைய கேள்வி கேட்கணும்னு இதில் தோணுது. ஏன்னா நிறைய இதை பற்றின எதிர்பார்ப்புன்றது ரொம்ப அதிகம். கடந்த 2 வருஷமாக இதை பற்றி தொடர்ச்சியாக ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்கிறதும் எழுதிட்டு இருக்கிறதும் பார்க்குறோம். இன்னொன்று இதில் அஜித் எங்கேயுமே இது சம்மந்தமாக அவர் பேசாமல் இருக்கிற மௌனமும்
படம் தள்ளி போகிறதும் அதுக்கான எதிர்பார்ப்பை கூட்டிகிட்டே இருந்தது. ஒன்று இந்த சாங் சவாத்திகா, ஒரு ஆசை பீரியடில் ஒரு சாக்லேட் பாய், காதல் செய்கிற ஒரு சாக்லேட் பாய் மாதிரியான ஒரு லுக் அவருக்கு இருந்தது. இப்போ பெப்பர் அண்ட் சால்ட் போன பிறகும் அந்த ரொமான்டிக் சீன் வந்து வேறு ஏதோ ஒரு மெச்சூர்ட் சாக்லேட் பாய் அப்படின்ற ஒரு உணர்வை தருது. என்ன ஃபீல் பண்ணீங்க சார் அந்த இடத்துல? ஓகே, முதல்ல நான் வந்து ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சார் வந்து இந்த படத்தை பற்றி மட்டும் இல்லை, எந்த படத்தை பற்றியும் அவர் பேசுகிறதே இல்லை, அட்லீஸ்ட் இன் பப்ளிக். அவருடைய படங்களை பொறுத்த வரைக்கும் நடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து அதோட அவருடைய ஒர்க் முடிஞ்சதை அவர் நினைக்கக்கூடியவர். ஸோ படங்களை வந்து அவர் அதிகமாக படங்களை பற்றி பேசுறது, ப்ரொமோஷன்ஸ் எதுக்குமே வரதில்லை, அதை பற்றி அவர் வந்து எந்த ஹைப்பும் தர்றதில்லை. பட் எங்களோட பேசுவார், அது வேறு. ஸோ அதை வந்து தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அ மெச்சுவர் லவ் ஸ்டோரி இன் திஸ் ஃபிலிம். இந்த லவ் ஸ்டோரி நடக்கக்கூடிய காலகட்டம் ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு முன்னால். இப்போது நம்ம எல்லாருமே வந்து அஜித் சாரை பார்த்து வளர்ந்துருக்கோம். வி நோ ஹிம். அவருடைய வேரியஸ் காலகட்டங்களில் அவருடைய லுக்கு வந்து நம்ம அறிந்தது தான் அது. இப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி அஜித் சார் எப்படி இருந்தார் அப்படின்னு அங்கே தான் அந்த லவ் ஸ்டோரியை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவர் வந்து இந்த படத்தில் தன்னுடைய வயது ஒத்த ஒரு மனிதராக தான் நடிச்சிருக்கார். ஸோ அவருக்கு வந்து இப்போ ஒரு 52 வயசு ஆகுது அப்படின்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய லுக் என்ன, அங்கே தான் அந்த பாயிண்டில் தான் 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ தான் காதல் வயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி டேக் ஆஃப் ஆகுது. இப்போது இந்த காலகட்டத்தை சேர்ந்த முதல்ல நம்ம லுக்கை தீர்மானிக்கணும், அதுக்கப்புறம் பாடல் இல்லையா. இப்போது சார்கிட்ட வந்து சொல்கிறோம், சார் இது இப்போ சார் சொன்னார் ஃபஸ்ட்டு ஷெடியூலில் இதை வந்து நம்ம பண்ண வேணாம், இந்த சீக்வன்சஸ் எல்லாத்தையுமே நம்ம செகண்ட் ஷெடியூலில் பண்ணலாம். ஏன்னா அவர் வந்து உடல் எடையை குறைக்கிற ஒரு முயற்சியை வந்து அவர் ஆரம்பிச்சிருந்தார். அப்போதும் அதுக்காக அவர் உண்மையிலேயே அதை நான் கொஞ்சம் டைக்ரெஸ் பண்ணிட்டு வரேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு தான் சாப்பிடுவார், அதுவும் என்ன சூப்பு அண்ட் சாலட்ஸ். ஸோ அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தார் அவருடைய டயட் ரெஜிமெண்ட். அதனால தான் அவர் வந்து அவ்வளோ இலக்கம் செஞ்சார். எவ்வளோ நாள் அப்படி இருந்தார்? அது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸ் தொடர்ச்சியாக அப்படி இருந்தார். அண்ட் அவர்கிட்ட ஒரு குணம் ஒன்று இருக்குது, குணம் அது நான் வந்து அவர் கூட பழகும்போது தான் எனக்கே தெரிஞ்சது. வேலை அதிகமாக இருக்கும்போது மனுஷன் ரொம்ப உற்சாகமாக இருக்கார். அதுதான் இட் டிரைவ்ஸ் ஹிம், இட் கீப்ஸ் ஹிம் மோட்டிவேட்டட், இட் எனர்ஜைசஸ் ஹிம். ஒர்க் தான். ஒர்க் இருக்கும்போது இயல்பாகவே அவர் எடை குறையுது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட் ஷெடியூல் முடிக்கும் போதெல்லாம் அவர் வந்து ரொம்ப உடல் இழைச்சிட்டார். பிகாஸ் ஹி வாஸ் ஒர்க்கிங் அண்ட் ஹி வாஸ் ஹாப்பி. அப்போ அவர் சொன்னார் செகண்ட் ஷெடியூலில் நம்ம வந்து இந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போது அந்த கேள்வி வந்து அப்படியே தான் இருந்தது, என்ன லுக்கு. 12 வருஷத்துக்கு முன்னாடி உடல் எடையை குறைச்சிடுவார், என்ன லுக்கு. ஏன்னா பிரதானமான ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. அது என்னென்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய முடி வந்து இவ்வளோ நரைக்கலை. அது நம்ம எல்லாருக்கும் ஆமாம். ஸோ நம்ம வந்து ஃபுல் ஒயிட்டாக அவர் எப்படி காட்டுறது. நான் சார்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசினேன். அப்போ நான் பேசும்போது அவர் வந்து கலர் பண்ணணுமா, அது இல்லாமலே சமாளிச்சிடலாமா அப்படின்னு தான் கேட்டார். ஸோ அவருக்கு ஒரு தயக்கம் இருக்குது. அவருக்கு ஒரு தயக்கம் இருந்தது. அவருக்கு அதில் உடன்பாடே இல்லை. இன்ஃபேக்ட் அவருக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. அப்போது நான் சொன்னேன் சார் ஏன்னா எல்லோரும் பார்த்துருக்கோம் சார், நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோம் நீங்கள் 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு. ஸோ நம்ம கலர் பண்ணலைன்னா அது வந்து தப்பாகிடுமா சார் அப்படின்னு. இல்லை, இப்போ நிறைய பேருக்கு வந்து இளநரை இருக்குல்ல, 20 வயசுலேயே எல்லாருக்கும் நரைக்க ஆரம்பிச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம வச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு சிரிச்சிட்டே சொன்னார். அப்போது என்னடா சார் வந்து ஹேரை கலர் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு. கூட பணியாற்றின கலைஞர்கள்லாம் இருப்பாங்களே, தொழில்நுட்ப கலைஞர்கள். எனக்கு இதுதான் அவரோட பணியாற்றுகின்ற முதல் படம். ஏற்கனவே பணியாற்றினவங்கள்லாம் இருப்பாங்களா, அவங்களும் சொன்னாங்க சார் வந்து கலர் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் கேட்டு பார்த்துட்டாங்க, அவர் கலர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அவர் கலர் பண்ண வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, சரி, நம்ம வைக்கக்கூடிய லைட்டிங் மூலமாக, நம்ம வைக்கக்கூடிய காட்சி அமைப்புகள் மூலமாக, கேமரா கோணங்கள் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். 12 வருஷத்துக்கு முந்தைய அந்த காலகட்டத்தை படப்பிடிக்கக்கூடிய ஒரு நாள் வந்தது. எனக்கு கொஞ்சம் அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவர் கொஞ்சம் கலர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார். அப்போ கூட நான் என்ன நினச்சேன், மனசை கரைச்சிட்டிங்க. நான் என்ன நினச்சேன், சால்ட் அதிகமாகவும் பெப்பர் குறைச்சலாகவும் ஒரு லுக்கில் வரப்போகிறாரு அப்படின்னு நான் எதிர்பார்த்து கொஞ்சம் நேரத்தில் சார் வந்தார். ஓகே, ஐ வாஸ் ஸ்டன்ட்.
he was looking so handsome, he was looking so young. ஏறக்குறைய நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கலர் பண்ணிவிட்டு, தாடியெல்லாம் கலர் பண்ணிவிட்டு, கண்ணாடி ஒன்று போட்டுக்கிட்டு, ஒரு பிளாக் ட்ரெஸ் அண்ட் ஜீன் போட்டுட்டு வந்து நின்னார். அவன் என்னை பார்க்கும்போது யூனோ அந்த மொமெண்ட், அந்த இமேஜ் அவளுக்கு ஆயுஷ்க்கும் மறக்கக்கூடாது. அதான் டெஸ்டினி. அதுதான் நாங்கள் டீசரில் யூஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து அந்த லுக் வந்து கொண்டாடப்படுது இன்னைக்கு. ஸோ ஒரு நிமிஷம் எங்கள் எல்லாராலையும் வந்து பேச முடியல. we were all just looking at him, admiring him. இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படின்னு. அது அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸும் வந்துருச்சு. சரி, ஓகே, இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் சவதிகா ஷூட் பண்ணி, சவதிகாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த சாங்கை வந்து நாங்கள் ஸ்பெயினில் தான் ஷூட் பண்ணுறதா இருந்தது. ஸோ இதை வந்து இந்த இன்புட்டை வந்து அனிக்கு கொடுத்துருந்தோம். அப்போ அனி கொடுத்தபோது அவர் வந்து ஒரு ஸ்பானிஷ் ஃப்ளேவரில் அந்த சாங்கை வந்து கம்போஸ் பண்ணியிருந்தார். இரண்டாவது, இது வந்து ஸ்பெயினில் நடக்குது, ஒரு லாட்டினோ ஃப்ளேவர் இருக்கலாம் அப்படின்னு கருதி மரியாச்சின்ற வார்த்தையும் அவர் அப்படி தான் யூஸ் பண்ணினார். இட்ஸ் அ மெக்சிகன் வேர்டு. மரியாச்சிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் சிங்கர்ஸ் இன் மெக்சிகோ. ஸோ அப்படி தான் அந்த வார்த்தையும் வந்தது. அதுக்கப்புறம் சில காரணங்களால் நாங்கள் அதை ஸ்பெயினில் ஷூட் பண்ணாமல் தாய்லாண்டில் ஷூட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. சரி, ஒரு தாய் ஃப்ளேவர் கொடுக்கலாமேன்னு சவதிகாங்கிற அந்த வார்த்தையை வந்து அனி தான் சஜஸ்ட் பண்ணினார். சவதிகா சிம்ப்ளி மீன்ஸ் வெல்கம் இன் தாய்லாண்ட் லாங்குவேஜ். ஸோ அப்படி தான் சவதிகான்ற அந்த முதல் வார்த்தை வந்தது. இன்றைக்கி வந்து அந்த சாங் எப்படி வரவேற்கப்படுது, அது தியேட்டரில் எவ்வளோ ஒரு கேலப்பிங் மூமெண்ட்டாக மாறி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் அந்த ஸோ ஒரு அஜர்பைஜான் ஸ்பெயின், காம்பினேஷன் ஆஃப் பாகு ஆஃப் அஜர்பைஜான், ஸ்பெயின் அண்ட் தாய்லாந்து. பட் ஸ்பெயினில் நாங்கள் ஷூட் பண்ணல, வி பிளான்ட் டு ஷூட். மகள், இதில் அதிகமாக பேசப்படுறது வந்து கிளைமேக்ஸில் இருக்கிற வேரியன்ஸ். அதுக்கு என்ன சேலஞ்சஸ் இருந்தது? எனக்கு என்னென்னா, இந்த கதை வந்து ஆக்ஷனையும் தாண்டி ஒரு ஒரு சப்ஜெக்டை பேசுது இந்த கதை. ஸோ அந்த ஆக்ஷனுக்கு அப்புறமும் அங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருந்தது. இந்த கதையை நாங்கள் வந்து நிறைவு செய்வதற்கான ஒரு அவசியம் ஒன்று இருந்தது. அது வந்து ஒரு இமோஷனல் லெவலில் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு ஸ்பேஸ். அது ஒரு அச்சமும் ஒன்று இருந்தது, ஒரு தயக்கமும் ஒன்று இருந்தது. பொதுவாக வந்து ஸ்டண்ட் முடிஞ்சிருச்சுன்னா படம் முடிச்சிடும் இல்லையா? அதான நம்மளுடைய ஃபார்மேட். ஏறக்குறைய ஒரு 40-50 வருஷமாக அதான நம்ம வில்லன் தோத்துருவார், ஹீரோ எமர்ஜ் ஆகி விக்டோரியஸாக வந்துட்டார், படம் முடிஞ்சு படம் சுபமோ வணக்கமோ படம். பட் அதுக்கப்புறமும் நாங்கள் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருந்தது. அப்படி சொன்னால் தான் அந்த கதை நிறைவேறும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 minutes கதை ஓட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ரொம்ப ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. ஆனால் இந்த ரிஸ்க் எடுக்காமல் போனால் இந்த கதை வந்து நிறைய. ஸோ மக்கள் ரசிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களையும் கொடுத்துருக்கீங்க, மக்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற சங்கதியும் சொல்லி நிறைவடைச்சிருக்கீங்க. எஸ். பார்க்க முடியாதுண்ணா, இங்கிலீஷ் படம் அந்த மாதிரி அனிருத் என்ன மாதிரி மியூசிக் இறக்கிருக்காரு தெரியுமா? அண்ணா அல்டிமேட்டா நடிச்சிருக்காரா படத்துல. அஜித்குமார் என்னைக்கு ஒரே தல அஜித்குமார் படம் ரொம்ப சூப்பரு. தலைவர் வந்து அவர் நடிப்பு வேற லெவலு. கடவுளோட சிறப்பு தரிசனம் ஃபேமிலி ஆடியன்ஸோட செமையா பார்க்கலாம். எங்களுக்கு வந்து பொங்கலோ தீபாவளியோ எதுவுமே கிடையாது. தலைப்படம் வந்தா கண்டிப்பா பொங்கல் தான், தீபாவளி தான், எல்லாமே தீபாவளி தான். 2 வருஷத்துக்கு அப்புறம் படம் வருது, வேற லெவல்ல இருக்கும். கத்தி ஆல்ரெடி தொண்டை போச்சு. மலையாள படங்களில் மட்டும்தான் இன்றைக்கி பஞ்ச் டைலாக் இல்லாத படங்களை பார்க்க முடியுது. வளர்ந்து வர ஹீரோ கூட பெருசாக இதாகாதவங்க கூட இப்போ பஞ்ச் டைலாக் அப்படின்றது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மூவிஸ்னு ஆகிடுச்சு. இதில் பஞ்ச் டைலாகே இல்லையே அப்படின்னு அந்த தைரியத்தை எனக்கு கொடுத்ததே சார் தான். டு பி வெரி ஃப்ரேங்க், ஐ வாண்டட் தட் நார்மல் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் வித் ஹிம். சார் லார்ஜர் தென் லைஃபா, சாருக்கு ஒரு கிராண்ட் என்ட்ரி, ஒரு ஸ்பெக்டாகுலர் இன்டர்வல் பிளாக்கு, பஞ்ச் டைலாக்ஸு, இப்படி படம் பண்ணணுன்னு தான் நானும் ஆசைப்பட்டேன். பட் சார் தான் என்னை கைட் பண்ணி, அப்படி வேணாம், இந்த படத்தை நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படின்னு அவர் கொடுத்த தைரியத்தினால தான் இது சாத்தியமாச்சு. அண்ட் சார் அப்போவே சொன்னார், மகிழ், யூ வில் பி செலிப்ரேட்டட். ஒரு ஏ-லிஸ்டரை, அதுவும் ஒரு பெரிய இமேஜ் இருக்கிற ஒரு நடிகரை நீங்கள் வந்து டோட்டலாக வேறு கோணத்தில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தைரியம் கொடுத்ததே அவர் தான். பட் அவரோட ரசிகர்கள்ட்ட அவருக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற ஒன்று இந்த நேரத்தில் பேசணும். பொதுவாக
ஒரு குறிப்பிட்ட ஸ்டார், நான் பேர் சொல்ல வரும்ல, எந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டார்னாலும் அவர் படம்னா இதெல்லாம் இருக்கணும், ஒரு பஞ்ச் டயலாக் இருக்கணும், ஃபைட் இருக்கணும், வேறு ஏதாவது அதுக்குன்னு இருக்கிற சீக்வன்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்ப்போடு தான் அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் வராங்க, ரசிகர்கள் வராங்க. இவருடைய ரசிகர்களுக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு கிராண்ட் என்ட்ரி தேவைப்படும், பஞ்ச் டயலாக் தேவைப்படும், அல்லது மற்ற ஒரு ஹீரோயிக்காக காட்டுறதுக்கான லார்ஜர் தேன் லைஃப்க்கான எக்ஸ்பெக்டேஷன் அந்த அவருடைய ரசிகர்களுக்கு இருக்கும். ஆனால் தன்னோட ரசிகர்கள் அதெல்லாம் இல்லாத ஒரு படத்தையும் கொண்டாடுவாங்க அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் அவருக்கு எங்கே இருந்து வருது? அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் அது நான் முதல்ல அதுதான் சொன்னேன், அவருக்கு தன்மேல் இருக்கின்ற அந்த கான்ஃபிடென்ஸ், அவருக்கு தன்னுடைய ரசிகர்கள் மேலே இருக்கின்ற அந்த கான்ஃபிடென்ஸ், இந்த ஒரு டைனமிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதை நான் பார்க்க எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல, பப்ளிக்கோடவும் சரி ஃபேன்ஸோடவும் சரி அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல. ஆனால் அவருடைய ஃபேன்ஸ் அவரை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அவருடைய ஃபேன்ஸை அவர் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே வெளிப்படையான ஒரு உரையாடல் இல்லாமலே, வெளிப்படையான ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லாமலே அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்து ரொம்ப இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஆர்கானிக்கான கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக், தட்ஸ் த வேர்ட். ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீடிச்சுக்கிட்டே இருக்குது. அண்ட் தட் ரியலி அமேசஸ் மீ. அவர் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாருன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி நேர்கொண்ட பார்வை, ஒரு அந்த மாதிரி படங்களில் வந்து துணிஞ்சு பண்ணலான்னு ஒரு முயற்சி அவர் எடுக்கிறாருன்னா ஃபேன்ஸ் அதை ஏற்றுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. இந்த ஒரு ஆரோக்கியமான போக்கு இருக்குல்ல, இது மேலும் மேலும் வளரணும்னு நான் உண்மையிலே ஆசைப்படுறேன். இந்த படத்தினுடைய இந்த வெற்றிக்கு ஓகே அவருடைய அந்த விஷன் வந்து ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி. அண்ட் ஃபேன்ஸுடைய அந்த அந்த புரிதல் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு மெச்சூர்டு ஆடியன்ஸ்னு சொல்ல வரீங்க. எஸ் இந்த மெச்சூர்டு ஆடியன்ஸை உருவாக்க வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது, as filmmakers, as actors. ஸோ அந்த பணியை தான் அவர் செய்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.